வணக்கம் நண்பர்களே. எழுத்தாளர் வண்ண நிலவன் அவர்கள் எழுதியிருக்கிற பலாப்பழம் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்கு பலாப்பழம் வந்திருக்கிறது. செல்லப்பாப்பா புரண்டு படுத்தாள். கனமான அடிவயிறு தான் சட்டென்று சிமெண்ட் தரையின் குளுமையை முதலில் உணர்ந்தது. உடம்பெல்லாம் ஒரு விதமான கூச்ச பரவிற்று. இந்த செல்லப்பாப்பா அப்படின்ற இந்த அம்மா கருவுற்று இருக்கிறாங்க. அதுதான் அவங்க அடிவயிறு பெரியதாக இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய கணவனுடைய பேர் சீனிவாசன். ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப ஏழையான மனிதர்கள் வடிசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு சின்ன போர்ஷனில் இவங்க இருக்கிறாங்க. பக்கத்து போர்ஷனுக்கும் இவங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு தடுப்பு தான், சின்ன தகர டின்னு அந்த மாதிரி தான் இருக்கிறது. பக்கத்து வீட்டில் இப்போ தான் பலாப்பழம் அறிகிறாங்க. அந்த பலாப்பழம் அடிகிற வாசனை இந்த செல்லப்பாப்பாவுக்கும் சீனிவாசனுக்கும் நன்றாக அவங்க நாசி துவாரங்களுக்கு வந்து சேருகிறது. அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க 2 பேரும் யாருக்கு அதிக பழம், அம்மா எனக்கு இன்னொரு சொல்ல வேணுமா, அவளுக்கு மட்டும் கூட ஒன்று, நான் அப்பாட்டியே சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த 2 பிள்ளைகளுக்கும் அந்த பலாச்சோலைக்காக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் பக்கத்து போர்ஷனில் இருக்கிற இந்த செல்லப்பாப்பாவுக்கும் சீனிவாசனுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்குது. இப்போது இவங்களுக்கு எப்போ சம்பளம் வரும் அப்படின்ட்டு செல்லப்பாப்பா சீனிவாசன்கிட்ட கேட்குறான். சீனிவாசன் அப்படி முகமே மாறி போயிடுது. நாங்கள் எல்லோரும் சம்பளம் வாங்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்சால் தான் முடிவு என்னன்னு தெரியும். சீனிவாசன் அப்படி சொல்கிறான். அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு தொழிலாளர் குழுவில் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறவன் ஏதோ ஒரு கோரிக்கையை நிறைவேறினா தான் இந்த மாதம் சம்பளமே வாங்கிறது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கூட வேலை செய்கிற ஹரிகிருஷ்ணன் அப்படின்ற நண்பர்கிட்டருந்து ₹1 கடன் வாங்கிட்டு வந்திருக்கான் சீனிவாசன். அது இப்போ அவங்ககிட்ட இருக்குது. செல்லப்பாப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்காம்மா, இந்த காப்பி தண்ணியை மட்டும் போட்டு இறக்கி வை, பக்கத்தில் போய் இட்லி ஏதாவது வாங்கிட்டு வரேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று ரொம்ப பிரியமாக பேசினான் அவன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் மேகநாதன் நம்ம நண்பன் இருக்கான்ல, அவன் ₹20 கடன் தர்றதா சொல்லியிருக்கான், அதை வச்சு உன்னை டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் இட்லி வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்த பிறகு இவங்க இட்லி சாப்பிட்டு அப்படியே காப்பி குடிச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பக்கத்து வீட்டில் இருந்த பசங்க கதவை தட்டுறாங்க. இப்போ செல்லப்பாப்பா என்ன நினைக்கிறா, அவங்க நமக்கு பலாப்பழம் கொடுத்து விட்ருக்குறாங்க போல் இருக்கு அப்படின்னு போயிட்டு ஆசையாக கதவை திறக்கிறா. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏக்கா இன்றைக்கி சாயந்தரம் புட்டாரத்தி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்க. இன்றைக்கி எங்கம்மா வர, அக்கா வரலையாம்னு சொல்லு. அதை இவ்வாறு நிறைவடைகிறது. சாயந்தரம் சீனிவாசன் சொன்னபடி வரவில்லை. ரொம்ப நேரம் கழித்து தான் வந்தான். கதவை திறந்ததும் தலையை தொங்க போட்டு கொண்டே உள்ளே வந்து உட்கார்ந்தான். சுவரில் மாட்டியிருந்த பெட்ரூம் லைட்டை தூண்டி எடுத்து கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் வைத்துவிட்டு அவனுக்கென்று எடுத்து மூடி வைத்திருந்த தட்டை திறந்து அவனிடம் தந்தாள். அப்படியே சென்று திரும்பவும் படுத்து கொண்டாள். திடீரென்று அந்த பழவாடை வீசிற்று. ஆச்சரியத்துடன் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டாள் செல்லப்பாப்பா. சீனிவாசன் குனிந்து மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். நன்றி, வணக்கம்.